வந்துட்டாருங்க, இங்க வந்துட்டாருங்க. ராதிகா என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ராதிகா எங்க? நீங்க ராதிகாவுக்கு என்ன வேணும்? நான் சொல்லிங்க வக்கீல் ஐயா, ஏனோ கையெழுத்து போடணும், நீங்களே இவரு போடுவாருங்க. என்னமா அது? புருஷனை கூட்டம் வேணும், லாயரை கூட்டம் வந்திருக்கீங்க. நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு உயிரை எழுத போறீங்க? ஷீ இஸ் இன் வெரி சீரியஸ் கண்டிஷன். நல்ல வேலை வயித்துல குத்துன கண்ணாடி குழந்தைய பாதிக்கல. குழந்தையா? உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அவங்க புருஷன்கிட்ட கையெழுத்து வேண்டாம். கல்யாணமாயி 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே நீங்க அந்த வாங்கய்யா சொல்றேன். ஐயா, உயிர் போகாம நான் தடுத்துட்டேன். அவ மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இத பாருமா, பொண்ணுக்கு புருஷனை தேடிடலாம், ஆனா குழந்தைக்கு அப்பன்னு நான் யாரமா போய் தேடுவேன்? என் பிள்ளையாண்ட போங்கய்யா. காசுக்காக புருஷனா நச்சவன் பிள்ளைக்கு அப்பனா இருக்கத்தானா ஒத்துக்க மாட்டான். என்னம்மா சொல்ற? அவன் கட்டின தாலிக்கே அவனை புருஷனா ஏத்துக்கல, அந்த குழந்தைக்கு அப்பனாவா ஏத்துக்க போறான்? ஐயா, பொம்நாட்டிங்க எப்பவுமே சூடு பொறுக்க மாட்டாளுங்க. ஆறி போனா அப்படியே முழுங்கிடுவாளுங்க. நீங்க வாங்க. தம்பி, என்ன? இங்க கொஞ்சம் வாப்பா. உன்னாண்ட ஒரு விஷயம் பேசணும். சும்மா அங்க இருந்தே சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. என்ன, புதுசா போட்ட பட்ஜெட்ல வேலை இல்லாத 28 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? இல்ல ஊரடிச்சு ஒலையில போட்டுக்கிட்டு சுரண்டி தின்னுக்கிட்டு அரசியல் விபச்சாரம் செய்யற சோமாரிகள் எல்லாம் கட்டையில போயிட்டானுங்களா? அது இல்லப்பா, அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எப்பாவது பாத்துக்கிறியா? யாரு? என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலே அவளா? அவளுக்கு நான் வச்சிருக்கிறேன். நான் வெளியே போகாமலா இருப்பேன்? நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் கோவப்படாம பதில் சொல்லுப்பா. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஊர்ல இருக்க ஒவ்வொரு தட்டுவாணி பசங்களும் ஊரையா மாத்துறானுங்க. ஓட்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கறான், போலீஸ்கார லஞ்சம் கேட்கறான், டாக்டர் பேஷண்ட் அடிச்சு புடுங்கறான், வக்கீல் சட்டத்தை ஏமாத்துறான், ஆட்டோக்கு மேல மீட்டர் ஓடுது, பணத்தை திருப்பி கொடுக்க கூட பணம் கேட்கறானுங்க. ஆஸ்பத்திரியில பொறுக்கி பண்ணாட பரதேசிங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? அது இல்லப்பா, அந்த பொண்ணு கர்ப்பமாக்குறா. அது தெரிஞ்சதும் கண்ணாடி எடுத்து வயித்துல குத்திக்கினா. ஆஸ்பத்திரி கூட்டிக்கின்னு போனோம். ஆபரேஷன் பண்ணணும்னா புருஷனோட கையெழுத்து ஒண்ணுன்னு கேட்டாங்க. அதுக்குதான் நானும் வக்கீலையும் வந்துக்கிறோம். ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பா. அவ கழுத்துல மஞ்ச கைத்த கட்டின ஒரே காரணத்தினால என் தலைக்கு மேல தூக்கு கயிறே தொங்கிட்டு இருக்குது. புடிச்சு உள்ள வச்சதும் இல்லாம செய்யாத 2 கொலையை நான் தான் செஞ்சேன்னு எழுதி வாங்கியிருக்கானுங்க. புதுசா இது வேறையா? அவ கழுத்துல தாலி கட்டினா 1 லட்சம் ரூபாய் தாரேன்னா கட்டின, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப சரி, நான் எவ்வளவுனா பணம் தரேன். அவ வயித்துல வளர்ற பிள்ளைக்கு அப்பனா இருக்கியா? விருந்து சாப்பாடு வேணாங்கிற நீ எச்சலை நக்க சொல்றிய? எவனுக்கோ உண்டானதுக்கு நான் அப்பனா இருக்கணுமா? அப்பங்கிற உறவும் புருஷங்கிற தகுதியும் ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம்பா. பிறக்கிற குழந்தையும் உன்ன மாதிரி ஆயிடக்கூடாது பாரு, அதுக்காக தான் சொல்றேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அதுக்கு தான் அரசாங்கம் அங்கங்க அரசு தொட்டில் வச்சிருக்க, அதை கொண்டே போடு போ. ஷபாஷ்டா, உன்ன மாதிரி பொறுப்பில்லாத தருதலைங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது பாரு. சரி, உங்க ஆத்தா யாருன்னு தெரியுமா உனக்கு? சரி விடு, உங்க அப்பா பேரா தெரியுமா உனக்கு? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருக்கும். இதெல்லாத்தையும் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்டா. போறேன் போறேன். பிறக்கிறது பொட்ட குழந்தையா இருந்தா நீ சொன்ன மாதிரி அரசு தொட்டில போடுறேன். ஆம்பளையா இருந்தா உன்ன மாதிரி தெருவுல விடுறேன். வரேன்டா. அண்ணன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வாங்க சார். என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம்? யுகேந்தர், ஒரு நிமிஷம் விடுவா. என்ன சார்? தம்பி, இதை அவர் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வா. எதுக்கு சார்? யுகேந்தர், சொந்தமா பொண்டாட்டி இருக்கு, சொந்தமா ஒரு வீடு இருக்கா? இல்லையே சார். ஒரு சின்னதா பிளாட் வாங்கிக்கிறேன், அதுக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணா என்ன சொல்றாரு கேள். யுகேந்தர், நாளைக்கு நீ என்ன செய்யற? குலோத்தங்கன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நம்ம ஆளுங்க வருவாங்க. அவங்க கிட்ட அவனை ஒப்படைச்சிடு.
கமிஷனர் கேட்டா குலோத்துங்க ஆளுக வந்து என்ன அடிச்சு போட்டு அவனை காப்பாத்திட்டு போயிட்டாங்கன்னு நான் கமிஷனர் சார்ட்ட சொல்லிடுறேன் சார். தீனுக்குறான் என்ன தேடி வச்சானா? அண்ணா, நாம பண்ண அந்த கொலைக்கு அந்த பொண்ணுதான் ஐ விட்னஸ். அவளை எப்படியா தீர்த்து கட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனாலதான் அவனும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். 2 பேரையும் பிடிச்சி ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டோம்னா நாம விட்டதையும் பிடிச்ச மாதிரி இருக்கும், விரோதியும் அழிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? வணக்கம்மா, நாங்க வக்கீல் சார் வீட்டுல இருந்து வரோம். ராதிகாவோட சித்தப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. இவர்தான். நமஸ்காரம். வக்கீல் சார் ஆஸ்பத்திரி அட்ரஸ் கொடுத்தாரு, அது தொலைஞ்சு போச்சு. என் அண்ணன் பொண்ணு பார்க்கணும், தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லையே. எனக்கு என்னமா தெரியும்? வக்கீலையா அனுப்புனாரா, சிங்கப்பூர்ல இருந்து சித்தப்பா வந்துக்கிறாரு, அதான் கூட்டியாந்த. அவர் எங்க இருக்காரு இப்போ? மருந்து நாத்தம் பிடிக்கலையா, காராண்டே குந்தினுக்குறாங்க. வா. இவன் என்ன கொல்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்கான். இவன் சித்தப்பாவே இல்ல. வாங்க போலாம். ராதிகா, ஏய் புரியல அவள. ஏய் அவள ஒண்ணு பண்ணாதீங்கடா. ஏய் ஐயோ, ராதிகா. போலாம் சார், போலாம் போலாம் சார், போலாம் சார். கோர்ட்டுக்கு நேரமாச்சு. யோ கொஞ்சம் சும்மா இருயா. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ண சொல்லிருக்காரு, பொறுமையா இருயா. என்ன பூனை குறுக்க போயிருச்சா? இன்ஸ்பெக்டர், என்னையா கவர்மெண்ட் சம்பளத்துல எவ்வளவு பெரிய தொப்பை? சும்மா இருயா. உனக்கு என்னையா தொப்பையவே காணா? வருமானம் பத்தலையா? இப்ப வந்து புளிச்ச மாதிரி நில்லுங்கடா. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? யோ அவனை ரெடி பண்ணுங்கயா. குட் மார்னிங்.
யாரா நீ? ஏய், நீ காத்தவராயல்ல? நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வா. அதான் இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வீட்டுக்கு வரேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, போகணும். யோ நில்லு. நீ ரொம்ப நல்லவன், மனிதாபிமானம் உள்ளவன். நீ கெடுத்த பொண்ணு நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. நான் கெடுத்தனா? எந்த பொண்ணு? ஒரு நிமிஷம் இரு. நாங்க இங்க யாரு வந்தாலும் ஏன் 2 பொண்ணுங்களையும் காட்டி பணத்தை வாங்கிடுவோம். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆளை மாத்திடுவோம். அன்னைக்கு நீ வந்தப்ப மாத்துனது அந்த பொண்ணுதான். எந்த பொண்ணுமா? இரு சொல்றேன். இத பாத்தியா? என்ன வரைய ஒருத்தன் வந்தா, அவங்கிட்ட இந்த படம் இருந்துச்சு, நான் வாங்கி வச்சிருந்தேன். விருந்து சாப்பாடு வேணாங்கிற நீ எச்சலை நக்க சொல்றிய. பிறக்கிறது பொட்ட குழந்தையா இருந்தா நீ சொன்ன மாதிரி அரசு தொட்டில போடுறேன். ஆம்பளையா இருந்தா உன்ன மாதிரி தெருவுல விடுற. பேரன்றா தெரியாது. அப்பா அம்மா யாரா? அப்படின்னா யாரு? அப்பா அம்மா தெரியாம ஏன்டா பிறந்த? அடிக்காதீங்க.